ஹாய். நம்ம ஜவுளி கடையில் போய் துணி எடுக்க போனோம்னா அங்கே பல மெட்டீரியல்ஸ் இருக்கும். என்ன துணி எடுத்தாலுமே அது என்ன மெட்டீரியல்னு நம்மளால் அதை பிடிச்சி பார்க்க முடியும். 50க்கும் மேற்பட்ட மெட்டீரியல்ஸோட நேம் நாங்கள் படிக்கும்போது எங்களுக்கு சொல்லி தந்திருக்காங்க. இப்போ இந்த பின்னாடி ஒரு பேக்ரவுண்டில் ஒரு ஃபிகர் வச்சுட்டு நம்ம அந்த என்ன கிளாத்தை கட் பண்ணி வைக்கமோ அந்த கிளாத்தினோட நேமை வச்சு நம்ம ஒவ்வொன்றா படிச்சிருக்கோம். இப்போ இந்த ஒரு லேடினோட பேக்ரவுண்டில் ஒரு ஃபிகர் இருக்குது. அப்போ இதுக்கு பட்டு கிளாத்தை வச்சு ஒரு ட்ரெஸ் மேக் பண்ணியிருக்கு. அப்போ இது சில்க்கு, பியூர் சில்க்கு கிளாத்துன்னு இதை நம்ம சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இது மல் கிளாத்து, காட்டன் தான், ஆனால் இது மல் கிளாத்துன்னு இதுக்கு பேர். எல்லா துணியிலுமே பேக்ரவுண்டில் ஒரு டிசைன் இருக்கும். அப்போ நமக்கு அந்த துணியை வச்சு நம்ம அந்த ஃபிகரை பார்க்கும்போது இந்த துணியினோட நெய்மும் தெரியும், இந்த மெட்டீரியல் என்ன மெட்டீரியல்னு தெரியும். அப்போ அந்த ஃபிகரோடு சேர்த்து பார்க்கும்போது நமக்கு ஒரு லுக்கும் இருக்கும். அப்படி தான் நாங்கள் ஒவ்வொரு துணியாட்டு நெய்ம் படித்தோம். அடுத்த பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு பேக்ரவுண்டில் ஃபிகர் வச்சுருக்கு, ஒரு பேபியினோடது. இது பார்த்திங்கன்னா நெட்டு கிளாத்து. அப்போ நெட்டில் டிசைன் போட்டாலே அது நெட்டட்னு சொல்லுவாங்க. அப்போ அப்படி இந்த இதுவுமே நெட்டு கிளாத் தான், அதில் இந்த டிசைன் வச்சுருக்கு. அப்போ இது நெட்டடுன்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இது வாயில் கிளாத்து. வாயில் கிளாத்தில் நம்ம பின்னாடி ஒரு டிசைன் வரைஞ்சி அதுக்கு தக்கன ஒட்டியிருக்கோம். இது வாயில் கிளாத்து. ஒரு நாளைக்கு ஒரு 4 கிளாத் வச்சு உங்களுக்கு சொல்லி தந்தாலே 50 கிளாத்துக்கும் நேம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அடுத்தது பார்த்திங்கன்னா இது காஸ்மெட் கிளாத்து. இதுவும் ஒரு காட்டன் தான். பின்ன நம்ம இழுத்தா அப்படி இது டேபிளுக்கு மேலெல்லாம் விரிப்பாங்க, கர்டன் போடுவாங்க, அந்த மாதிரி ஒரு கிளாத்து. அடுத்தது பார்த்திங்கன்னா பாப்ளின். பாப்ளின் பனியன் கிளாத்து போல் இழுத்தும் கொடுக்கும், பின்ன சாஃப்டாகவும் இருக்கும். அப்படி இது பாப்ளின் கிளாத்து. இந்த பாப்ளின்லே பிரிண்டடு பாப்ளின் உண்டு. இதெல்லாமே பிரிண்டடு பாப்ளின். இப்படியே தினமும் ஒரு 4 கிளாத் வச்சு பார்த்திங்கன்னா உங்கள் 50 மெட்டீரியல்களோட நேமும் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம், படிச்சிடலாம். துணி எடுக்க போகும்போது அந்த வெரைட்டி வாய்ஸை உங்களால் கண்டுபிடிக்க முடியும், இது என்ன கிளாத்து அப்படின்னு. பாய்.